யார் கையால் தண்ணீர் குடிக்கக்கூடாது என்ற தலைப்பில் ஒரு சிறிய கதையையும் அதன் பின்னால் இருக்கும் ஆழமான வாழ்வியல் கருத்தையும் பார்க்கலாம். ஒரு ஊரில் சோமு என்று ஒருவன் இருந்தான். அவன் எப்பொழுதும் மற்றவர்களை தாழ்வாக கருதுபவன். தான் உயர்ந்தவன், மற்றவர்கள் எல்லாம் எனக்கு கீழானவர்கள் என்ற அகந்தை அவனிடம் அதிகமாக இருந்தது. ஒரு நாள் கோடை காலத்தில் சோமு பக்கத்து ஊருக்கு சென்று கொண்டிருந்தான். வெயில் மண்டையை பிளந்தது. வழியில் அவனிடம் இருந்த தண்ணீர் தீர்ந்து விட்டது. அவனுக்கு தாகம் உயிர் போனது. அப்போது வழியில் ஒரு பெரியவர் மரத்தடியில் அமர்ந்திருந்தார். சோமு அவரிடம் ஓடிப்போய் சென்று, பெரியவரே, தாகமாக இருக்கிறது, கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா என்று கேட்டான். பெரியவர் புன்னகையுடன், தம்பி, இதோ இந்த பாதையில் நேராக சென்றால் ஒரு குளம் வரும். அங்கே மூவர் தண்ணீர் பந்தல் அமைத்திருக்கிறார்கள். ஆனால் நீ தகுதியானவர்கள் கையால் மட்டுமே தண்ணீர் குடிக்க வேண்டும் என்றார். சோமு குழப்பத்துடன் சென்றான். அங்கே 3 பேர் அமர்ந்திருந்தனர். முதல் மனிதன் கோபக்காரன். சோமு முதல் நபரிடம் சென்றான். அந்த நபர் ஒருவனை திட்டி தீர்த்து கொண்டிருந்தார். அவனிடம் தண்ணீர் கேட்டபோது, இந்தா தொலையட்டும், சீக்கிரம் குடிச்சிட்டு போ என்று எரிச்சலுடன் தண்ணீரை தூக்கி போட்டார். சோமுவுக்கு அந்த தண்ணீரை குடிக்க பிடிக்கவில்லை. இரண்டாவது நபர் தண்ணீர் கொடுக்க தயாராக இருந்தார். ஆனால் அவர், தம்பி, நான் தண்ணீர் கொடுத்தால் நீ எனக்கு என்ன தருவாய்? நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்பதை ஊர் முழுக்க சொல்வாயா என்று பிரதிபலன் எதிர்பார்த்து கேட்டார். சோமு அங்கிருந்து நகர்ந்தான். மூன்றாவதாக ஒருவன் மிக எளிமையாக அமர்ந்திருந்தான். சோமுவை கண்டதும் ஓடி வந்து, ஐயா, முகம் வாடி இருக்கிறதே, முதலில் தண்ணீரை குடியுங்கள் என்று கனிவோடு கொடுத்தான். அவனிடம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, கோபமும் இல்லை. அவன் கொடுத்த தண்ணீர் அமிர்தமாக இருந்தது. சோமு திரும்பி வந்து பெரியவரை பார்த்தான். பெரியவர் கேட்டார், யார் கையில் தண்ணீர் குடித்தாய்? சோமு நடந்ததை சொன்னான். பெரியவர் சொன்னார், தம்பி, சாதி, மதம் அல்லது ஏழ்மையை பார்த்து ஒருவன் கையால் தண்ணீர் குடிக்கக்கூடாது என்று சொல்வது அறியாமை. ஆனால் உண்மையில் யார் கையால் தண்ணீர் குடிக்கக்கூடாது தெரியுமா? கோபத்தோடு கொடுப்பவர்கள் விஷமத்திற்கு சமம். அந்த மனநிலையில் கொடுக்கும் உணவு உடலில் சேராது. சுயநலம் கொண்டவர்கள், பிரதிபலன் எதிர்பார்த்து செய்பவர்கள் கையில் எதையும் வாங்கக்கூடாது. அது உன்னை அவருக்கு அடிமையாக்கும். அகந்தை கொண்டவர்கள், நான் தருகிறேன் என்ற கர்வத்தோடு கொடுப்பவர்கள் கையில் தண்ணீர் குடித்தால் உன் சுயமரியாதை அழியும். அன்பும் கருணையும் மற்றும் தியாக உணர்வு உள்ளவன் எவனோ அவனை தண்ணீர் கொடுக்க தகுதியானவன். அவன் எந்த நிலையில் இருந்தாலும் அவன் கை புனிதமானது. சோமு தன் தவறை உணர்ந்தான். உருவம் பார்த்து மனிதர்களை மதிப்பிடுவதை விட்டுவிட்டு குணம் பார்த்து பழகத் தொடங்கினான். இந்த கதையின் நீதி, ஒருவருடைய வெளிப்புற அடையாளங்களை விட அவருடைய தூய்மையே முக்கியம். தீய குணம் படைத்தவர்கள் தரும் உதவி தாகத்தை தீர்த்தாலும் ஆத்மாவை தீண்டாது.